வீரமணி அவர்கள் கலிங்கப்பட்டிக்கு பஸ் ஏற தெரியாமல் கும்மிடிப்பூண்டிக்கு போவார் என்று ஒரு சிலேடையை சொல்லி என்னை விமர்சிச்சிருக்கிறார். அண்ணன் வீரமணி அவர்களே, கொஞ்சம் நிலக்கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பாருங்க. அதாவது ஜெயலலிதா அவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வீராங்கனைன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களை பாராட்டியவர்களை எப்படி துவைத்து எடுத்தீர்கள், என்னென்னலாம் திட்டி தீர்த்தீர்கள் என்று நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன். நீங்கள் என் வீட்டில் வந்து 93 கலைஞரை நம்பி திரும்ப திமுகவுக்கு போயிடாதீங்க. அவர் வந்து கும்பகோணத்தில் திமுக ஜெயிக்கணும்னு அங்கே உள்ள பார்ப்பனர்கள் அவர் சொன்னது பாப்பான்லாம் எங்கே ஓட்டு போட்டு விடுவாரோ காங்கிரஸுக்குன்னு கருதி பெரியார் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, காங்கிரஸ் ஜெயிச்சிரும்னு சொல்லி ஆதி சங்கராச்சாரியார் படத்தை கொண்டு வந்து ஒரு செருப்பு மாலையை போட்டு கீழே திராவிடர் கழக உபயம்னு எழுதி வைக்க வச்சு திமுகவை ஜெயிக்க வச்ச அப்பேற்பட்ட பொல்லாத மனிதன் என்று சொன்னீர்கள். டாக்டர் மன்மோகன் சிங் புத்தகம் வெளியிட வந்த பாண்டன் கலைஞர் அவர்கள் சிறையில் இருந்த மலர்களை வெளியிட்ட போது என்னை அணைத்து கட்டி அணைத்து உச்சி மோந்தார்கள், என் தலையில் முத்தமிட்டார்கள். அது செப்டம்பர் 3 2005. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு நான் திடலுக்கு வந்தேன், ரூம்குள்ளே வந்தேன், எல்லாரும் இருந்தாங்க. என்ன ஜூடாஸ் முத்தமா, எச்சரிக்கையாக இருங்க என்னங்க. ஜூடாஸ் இயேசுவின் கையில் முத்தமிட்டு காட்டி கொடுத்தவன். அப்போ கலைஞர் கருணாநிதியை ஜூடாஸ்ன்னு சொன்னார். என்ன பெரியார் மையத்தை இடிச்சப்ப நான் காப்பாற்றி பெற்றுக் கொடுத்தேன். பெரியார் மையம் வாஜ்பாயிட்ட சொல்லி 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரியார் மையத்தை அடியேன் பெற்றுக் கொடுத்தேன். கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, என்கிட்ட ஒன்று வீரமணி தகவல் சொல்லலையேன்னார். அப்போ பெரியார் மையத்தை இடித்தாலும் கலைஞர் கவலைப்பட மாட்டார். அண்ணன் வீரமணி அவர்களே, அடக்கி வாசியுங்கள். இன்னி இது மாதிரி 1000 வச்சுருக்கேன், இதெல்லாம் பேசாதீங்க.